ஓகே, வீடியோக்கு வர போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு சின்ன கிவ்வே கொடுக்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் ஹாய் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ இப்படி நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நமக்கு 100 சப்ஸ்கிரைபர், 100 லைக்ஸ், 100 கமெண்ட்ஸ் வந்தோடனே நம்ம கமெண்ட் பிக்கரை வச்சு நம்ம யார் வந்து நான் செலக்ட் ஆகுங்களோ அவங்களுக்கு வந்து 500 ருபீஸ் அவங்களோட ஜிபேக்கு வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காம இதில் வந்து கலந்துக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான லோன் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம பொதுவாக வந்து ப்ளே ஸ்டோரில் உள்ளே போய்ட்டு லோன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம நிறைய அப்ளிகேஷன் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஒரு சில ஆப்ஸில் நமக்கு வந்து கிடைக்கலாம், ஒரு சில ஆப்ஸில் வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் மஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி மூலயமா ஆன்லைனில் டோட்டலாக ஆன்லைனில் இருக்கக்கூடிய எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் உங்களுக்கு லோன் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம தனித்தனியாக எல்லா அப்ளிகேஷன்லையும் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி நம்மளோட ஐடியா போட்டு என்டர் பண்ண தேவையில்லை. இவங்களே நம்மளோட ப்ரொஃபைல்லாம் அனலைஸ் பண்ணி ஸோ நமக்கு யாரெல்லாம் வந்து லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம போய் லோன் அப்ளை பண்ணும்போது டைரெக்டாக நமக்கு லோன் கிடைக்கிறதுக்கு 99% வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரிஜிஸ்டர் பண்ணனால வந்து எனக்கு வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவே சுலபம் தான். ஜஸ்ட் வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்தோன்னா ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஹோம் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட எவ்வளோ கிரெடிட் கார்டு இருக்குது, அப்புறம் வந்து ஆக்டிவாக எவ்வளோ லோன் இருக்குது, அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ லோன் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்து லோனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து மஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி இதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் அப்ளை ஃபார் எ லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக லோன் அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ ரெண்டாவது வந்து இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து கம்மியாகவே செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 50,000க்குள்ளே வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு 25,000 வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அதை வந்து டச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்சனல் லோனா இல்லை பிஸ்னஸ் லோனான்னு கேட்குறாங்க. ஸோ பெர்சனல் லோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து யுவர் எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பொதுவாக வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். எனக்கு வந்து சேலரியெல்லாம் வந்து கிடையாது. நான் எந்த வேலைக்குமே போகலை. ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து சேலரி ஸ்லிப் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேலரிட் அப்படிங்கிற வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ப்ரொஃபஷனல் டைப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு சின்ன சின்ன கடை வச்சுருக்கீங்க இல்லை ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக உதயம் சர்டிஃபிகேட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இல்லை எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இதில் கேட்டிருக்கு ஏதாவது ஒன்று உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லாட்டி கீழே நோ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து மேலா ஃபீமேலாக, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ எல்லாமே பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது ரெண்டையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்த பேஜில் வந்து ரெசிடென்ட் டைப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நான் வந்து சொந்த வீட்டில் தான் இருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் அமௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீட்டில் வந்து எத்தனை வருஷம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ நான் வந்து அப் டு 2 இயர்ஸுக்கு மேலே இருக்குங்கிறது கடைசி உங்களோட பின்கோடை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மஸ்ட் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைலில் வந்து டோட்டலாக இருக்க லோன் லெண்டிங் பார்ட்னர்ஸ் எல்லாத்துட்டையுமே வந்து கொடுத்து அனலைஸ் பண்ணி ஸோ நமக்கு யாரெல்லாம் லோன் கொடுக்க எலிஜிபிளாக இருக்காங்களோ அதை வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து மந்த்லி இன்கம் ஒரு 5,000 வந்து போட்டுக்கிறேன். ஸோ என்னோடய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் கார்டு எனக்கு இருக்கா இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து என்கிட்ட இல்லை, அதனால் நோ கொடுத்துக்கிறேன். ஒரு
ஒருவேளை உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து சப்மிட் லோன் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் படித்து பார்க்க விரும்புனீங்கன்னா படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு சப்மிட் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகுது. அதாவது நம்மளோட லோன் ரிக்வெஸ்ட்டு யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் இருக்கோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இதில் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ண உடனே நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி நம்ம ஹோம் பேஜே வந்துடும். ஸோ ஹோம் பேஜ் வந்த உடனே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் எ லோன் அந்த ஆப்ஷனுக்குள்ள போனோம்ல, அந்த ஆப்ஷன் வந்து மறுபடியும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு யாரெல்லாம் லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு காட்டும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கேஸ்கி அப்படிங்கிற நிறுவனம் வந்து எனக்கு லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து 2.25% பை அனமில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரூபே ரீடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போல இருக்கு. ஸோ இது வந்து நான் என்னன்னு பார்த்ததில்லை, கேஸ்கி கூட நான் பார்த்துருக்கேன். அப்ளை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிக்கலாம். அதை வந்து டச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் ப்ரூஃபெல்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் மறுபடியும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட்டு இதில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை எலிஜிபிள் எவ்வளோ அந்த லோன் அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடியே சொன்னது போல் பொதுவாக நிறைய ப்ளே ஸ்டோரில் இருக்க அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நிறைய வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்கள்ட்டையுமே நம்மளோட ப்ரூஃப் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ப்ரூஃப் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ நமக்கு யாரெல்லாம் லோன் கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷனுடைய ஒர்க்கு. ஸோ மஸ்ட் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லோன் தேவைப்படுறவங்க ஒன்லி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கவங்க மட்டும் ஆன்லைனில் வந்து லோன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதான் என்னோடய பர்சனல் சஜஷன். எடுக்கிற லோன் அமௌண்ட்டை கரெக்டாக ரீபே பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.